நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் சப்பா. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதை செஞ்சுகிறவரே நன்றி. அடிமை மறுத்து கத்தர் பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிற விதாவே ஆமென். அன்பான ஜோசவட்டி நேயர்களுக்கு இயேசு நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஜீவ கிரீடம், முதலாவது ஜீவ விருட்சம் பார்த்தோம், ரெண்டாவது ஜீவ புஸ்தகம், மூணாவது ஜீவ தண்ணீர், நான்காவது ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். ஜீவ கிரீடத்தை தருவார். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும், அப்போ தான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். சும்மா கொஞ்ச நாள் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஊழியெல்லாம் செய்துட்டு பிற பாவம் செஞ்சுருந்தா ஜீவ கிரீடம் கிடைக்காது. மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும்ல. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் கத்த சொல்கிறார். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தோம், உனக்கு இருக்கிற தருத்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். பணக்காரங்க தான் இருக்கீங்க, ஐஸ்வர்யம் தான் இருக்குது, ஆனால் தருத்திரமாக இருக்குது, சில நேரம் தருத்திரமாக இருக்குது. அப்போ அதையும் இணைஞ்சிருக்காரு. தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்க செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிமனா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரை பிந்தினவரை மரித்திருந்து பிழைத்தோருமாய் இருக்க சொல்கிறதாவது அவர் தான் இப்படி சொல்லுகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தை சேதப்படுத்தது என்று எழுதுன்னு சொல்கிறார். பத்தியலா, படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் படாது. உபத்திரம் வரும், வியாதி வரும், பலகீனம் வரும், எது வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியவே கூடாது, பிரிக்காதபடி இருக்கணும். அதுதான் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த தேவன் நம்ம கூட தானே இருக்கார். உலகத்தை ஜெயித்தவர். அதனால தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சொல்ல. நானும் முன்னாடி நினச்சேன், எனக்கு உபத்திரம் வரும்போது ஏன் இப்படி உபத்திரம் வருது, தாங்க முடியல ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏசப்பா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, என் குடும்பத்தில் எனக்கு மட்டும் நான் நன்மை தானே எல்லாத்துக்கும் செய்கிறேன், யாருக்கு தீமை செய்யலையே, யாருக்கும் அநியாயம் செய்யலையே, யார் சொத்தையும் நான் திருடலை, யாருக்கு பைசாவும் 5 பைசா கூட நான் வாங்கி சாப்பிடலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி உபத்திரம் அப்படின்னு அநேக நாள் தேவ சமூகத்தில் அழுதுண்டு கண்ணீர் வடித்தேன். அப்படின்னா ஆண்டவர் நீ உபத்திரப்பட்டது நல்லது. தாவீது சொல்கிறார்ல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படி சொல். பாருங்களேன், நான் உபத்திரப்பட்டதுனால தான் இன்றைக்கி எத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கேன். எத்தனை மகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாது ஜெபிக்கிறேன், அப்படி கண்ணீர் துடைக்கப்படுகிறது. எத்தனையோ ஒரு வியாதிக்காக ஜெபிக்கிற வியாதி மாறுகிறது. எத்தனையோ குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற குழந்தை கிடைக்குது. எத்தனையோ பிரிந்த குடும்பங்களுக்காக ஜெபித்து குடும்பங்கள் ஒன்றாய் இணைந்து இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், நம்ம இந்த பாடுகளை அனுபவித்ததுனால தான் நம்ம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற முடியுது. ஏன்னா கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனே கொடுத்துட்டாரே, ஜீவனே கொடுத்துட்டாரே, உங்களுக்காகவும் எனக்காகவும்
இதில் மேலே என்ன அன்பு இருக்குது? அவருக்காக நான் எத்தனை உபத்திரப்பட்டாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. நினச்சி பார்க்கேன், ஏன் இப்படி உபத்திரம், ஏன் இப்படி கஷ்டம்? 5 பொம்பளை பிள்ளைய தான் கொடுத்தாரு, அதுவளை கல்யாணம் முடித்து கொடுக்க வைக்க எவ்வளோ கஷ்டங்கள். வேறு கிளம்பாக்க காசு கிடையாது, படிக்க வைக்கணும், என்ன காரியங்கள். 2 பையனையும் கொடுத்தாரு, கஷ்டம். 7 பிள்ளைகளையும் வளர்க்க கஷ்டம். பிள்ளைகள்லாம் கோமில் படிக்க வச்சேன், கஷ்டம். இந்த பையன்லாம் சாம அழுதான். 6 பொட்டை பிள்ளைக்கு ஒரு கதறி எழுது கேட்டு வாங்கினேன். ஆனால் அவன் பட்ட கஷ்டம், அவனை நல்ல படிப்போடு படிக்க வைக்க முடியலையே போச்சேன்னு அழுதேன். ஆனால் ஏசப்பா அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்தாரு. அவர் சர்வவல்லமை தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் தான் ஆண்டவர் விடாதபடி பிடிச்சதுனால தான் இன்றைக்கி வரை நான் உயிரோடு இருக்கேன். அன்பு பிள்ளைகளே, அவர் கைவிடாத தெய்வம், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் நம் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் நம் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். கைவிடாத தெய்வம், என்னை கைவிடவே செய்யும். நான் வடித்த கண்ணீரை பார்த்திங்கன்னா துருத்தியை நிரப்பி போட்டிருப்பேன். அந்த கண்ணீர் வச்சேன். சில நாள் ஊழியத்தை போயிட்டு வருவேன், சந்தோஷமாக இருக்கும். ஊழியங்கள் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பேய் போகும், நோய் போகும். மக்கள்லாம் அப்படி சந்தோஷமாக பஸ்ஸில் ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கேன். வீட்டுக்கு போகணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அழுதுகிட்டே வரேன். என்னையே அறியாமல் ஏசப்பா, என் பக்கத்தில் இருக்க ஒரு பொம்பளை என்னையே பார்க்குது. கொஞ்ச நேரம் கழித்து எதுக்கு அழுகிறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளோ நேரம் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், என்ன சொல்லப்பா? எனக்கு கண்ணீர் நிறுத்தவே முடியல. அப்படியே பாருங்கள், அழுதுகிட்டே வாரேன். 2 கை வந்து அப்படியே என் கண்ணில் தொட்டு அப்படி தொடச்சிச்சு பாருங்க. அதுதான் ஏசப்பா கை. அந்த பஸ்ஸு ஓடிட்டே இருக்குது, பஸ்ஸில் ஆள் இருக்குது நிறையா. அந்த கண்ணீர் நிற்கவே முடியலையே, தாங்க முடியலையே. 2 கை, அதான் ஏசப்பா கை. அப்படி கண்ணீர் தொடச்சிச்சு, அப்படி நினச்சி உடனே சந்தோஷமாக சிரிச்சிட்டேன். அப்போ அந்த சிஸ்டர் என்னை பார்த்துட்டு இருந்தது அப்படியே அமைதலாயிட்டு. கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஏன்னா அவர் 2 கையிலையும் ஆணிகள் அடித்தாங்க. அவர் எந்த தப்புமே செய்யலை, எந்த பாவமும் செய்யாத அவரை 2 கையிலையும் ஆணி அடித்தாங்களா? அந்த 2 கையை வச்சு நம்ம கண்ணீரை அவர் துடைக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். உன் வேதனை அறிந்த தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். கண்டிப்பாக அவர் நமக்காக தானே அந்த கையில் 2 கையிலையும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கையை வச்சு தொட்டு உன் கண்ணீரை துடைப்பார் மகளே. ஹல்லேலூயா. பஸ்ஸில் வரும்போது ஒரு சிஸ்டர் சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு என்கிட்ட பேசவே மாட்டுக்காரு. நான் ஃபோனு பண்ணி பார்த்துட்டேன், ஃபோன் எடுக்க செய்யலை. நான் வீட்டுக்கு போக ஒரு மாதிரி இருக்குது, தூக்கு போட்டு சாக போகிறேங்க. வீட்டில் போய் தூக்கு போட்டு சா, பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வச்சுட்டு தூக்கு போட்டு செத்துட்டா பிள்ளைகளை யார் பாப்பா? அப்படின்னு சுவிசேஷ சொல்லுனேன். ஆண்டவர் பெரிய பஸ்ஸில் வரும்போது சுவிசேஷ சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவர் சர்வவல்லவர், செத்துறாத மகளை உன் பிள்ளைகளாம் பாவன்னு. அதுக்கு ஒரு அப்படியே மனசு அவளுக்கு தேற்றிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் கண்ணீரில் இருக்கீங்க அன்பு பிள்ளைகளே. வெளியே சொல்ல முடியாத கண்ணீர், மனசோட சொல்ல முடியாத கண்ணீர். ஏன்னா மனசோட நீங்கள் கண்ணீரை சொல்லி பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை சொல்லி பாருங்க, இன்னொரு வீட்டில் போய் நின்று உங்களை குறைச்சி பேசி சிரிப்பாளுங்க. அதுதான் இந்த உலகம். பரியாசம் பண்ணாதிருப்பாயாகன்னு ஏசப்பா சொன்னார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பரியாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்களையே பரியாசம் பண்ணுறாங்க, ஊழியக்காரங்களையே பரியாசம் பண்ணுறாங்க. அந்நாள் கண்ணீரோடு அழுது ஜபிச்சுட்டு இருந்த ஆலயத்தில் ஊழியக்காரங்க, அந்த 7 வயதான ஊழியக்காரங்க தான். ஆனாலும் அவளை எப்படி பரியாசம் பண்ணார்? ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு கேட்டார். எவ்வளோ ஈரல் அவளை கொதிச்சிருக்கும் பாருங்க. இன்றைக்கும் நம்ம நொந்து போய் அழுதுகிட்டு இருந்தால் சிலர் பேசுகிற வார்த்தைகள், ஈட்டி தூக்கி ஏசப்பா குத்துனாங்களா, அவ்வளோ அடிபட்டு ரத்தம் சிந்தி
ஆணி அடித்து தொங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஈட்டி தூக்கி ஒருத்தன் விழாவில் குத்துறான். அதே போல் சில வார்த்தைகளும் மனுஷனும் சொல்லி தொலைவாங்க, கவலைப்படாதுங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கவலைப்படாங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி ஜெபிச்சுட்டு வருவேன். அன்பு பிள்ளைகளே, அப்படி ஒரு வேளை உங்களை யாராவது சொல்லியிருந்தால் கவலைப்படாதுங்க. ஏன்னா அவள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நமக்கு ஜீவக்கிரடத்தை தரப்போகிறார். நம்ம ஜீவக்கிரடம் வாங்க போகிறோம்னு நினச்சி தான் இந்த பிசாசு அப்படியே உபத்திரத்தை கொண்டு வருது. பிசாசானவன் உங்களை சீலாரை காவல் 10 நாள் தான் உபத்திரம், கொஞ்ச நாள் தான் உபத்திரவம் முடிஞ்ச உடனே பல்லவ ராஜ்யத்தையும் ஜீவக்கிரடம் ஏசப்ப தருவாங்க. அன்பு பிள்ளைகளே, அதனால் பயப்படாதுங்க. யார் என்ன சொன்னாலும் என்ன பாடுகள் வந்தாலும் இயேசுவின் அன்பு விட்டு பிரியாதுங்க. கடைசி வர சோத்திரம் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரடம் தருவார். மரண பரியந்தம். இந்த வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் ஆராதனை முடிச்சுட்டு ஆராதனை நடத்த போகிறேன். ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, ஏம்மா நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கல செத்துடலாம், ஆனால் நான் தூக்கு போட்டு செத்தா நரகத்துக்கு போகணும், மருந்து குடித்து செத்தாலும் நரகத்துக்கு போகணும், அதனால தான் சாகமாக இருக்கிறேன், என் வீட்டில் அவ்வளவு பிரச்சனைன்னு சொல்கிறார். பிள்ளைகளால் திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகள் செய்கிற அநியாயங்கள், மனைவிக்கு சோமில்லை பற்றியலா சொன்னேன். சாகக்கூடாதுன்னு தெரியுது, இவர் செத்தா நரகத்துக்கு தான் போக முடியும். ஏசப்பா என்னைக்கு உயிரோடு நமக்கு எடுக்காங்களோ அன்னைக்கு தான் அவரோடு கூட பேச்சேருமே தவிர அதுக்கு முன்னால் யாருமே தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதுங்க. சாகவே கூடாது. நரகத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படும், அக்கினி கடல்லே தள்ளப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்கிறேன். அன்பு பிள்ளைகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் சகிக்கிற ஆண்டவர் பலன் தருவார். கொஞ்ச நாள் உபத்திரம் முடிய பிறந்தான் உண்மையாக இரு, உனக்கு ஜீவக்கிரடம் கிடைக்குமே. தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், சிங்காசனத்தினின்று ஜெய கீதம் பாடல், சிங்காசனத்தினின் ஜெய கீதம் பாடல, என்ன சுகம் ஆக என்ன சுகம் என் ரட்சகரி சமூகம், பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்த என்ன சுகம். ஜீவக்கிரட பிறகு ஹல்லேலூயா, தங்கங்கிற பிறகு சில பாடுகள் உபத்திரங்கள் படணும். அன்பு பிள்ளைகளே, வாடாதிக்கிற பிறகு சில பாடுகள் படணும். உபத்திரம் மரண பரியந்த உண்மையாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஜீவக்கிரட தருவார். அதனால் அதுக்கு முன்னக்குட்டி ஏசப்பன் நம்மை உயிரோடு எடுக்கக்கூடிய முன்னக்குட்டி யாருமே சாகணும்னு நினைக்காதுங்க. இந்த எலியா ஏசபேல் வார்த்தையினால் ஏசபேல் கொல்லணும்னு நினச்சா அதுக்குள்ளே போய் என்னை எடுத்துருங்க ஏசப்பா நான் செத்துருன்னு படுத்து கிடக்க. ஆண்டவர் சாக விட்டாரா? இல்லை. அப்பமும் தண்ணியும் கொடுத்து உயிரோட எழுப்பி விட்டார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போ அப்படின்னார். அதுக்கு பிறகு நிறைய ஊழியம் செய்திருக்காரு எலியா. ஹல்லேலூயா. யோனா படுத்து கிடக்கிறான். சோத்திரம். ஏன்னா யோனா ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் ஒரு மீனை வச்சு விழுங்க வச்சு திரும்பவும் நினைவில் கொண்டு போட்டார். நீ ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படியுமே எங்கே போனாலும் உன்னை சும்மா விட மாட்டார். நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை உன்னை செய்ய வைப்பார். கண்டிப்பாக அவனை செய்ய வச்சார். பாருங்க, ஒரு மீனை கொண்டாது அவனை செய்ய வச்சார். மீனை கரெக்டாக கொண்டு யோனாவை விழுங்கி 3 நாள் வாஷிங் போட்டு கரெக்டாக கொண்டு யோனாவை கக்கிச்சுலாம். நினிவேயில் போய் சொல்ல வேண்டியதை சொன்னான். அழிப்பேன்னு சொன்னார்ல, ஏன் அவரை அழிக்கலை? ஜனங்கள் அழுது கேட்டு மனம் திரும்பினோடனே அழிக்கலை. அப்போன்னா அவன் சத்துரணுன்னு இருக்கான். செத்துறணும். அழிப்பேன்னு அழிக நினைவே பட்டனா அழிய போதுன்னு சொன்னியிருக்கேன், ஏன் அழிக்கலை? பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆமணக்கு செடி உண்டாக்கி அதை அழிச்சு போட்டார்ல. அதுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு அவன், ஐயோ நான் சாகுறதுனால எனக்கு மண்டையில் வெயில் அடிக்குது. ஒரு நீ நட்டு வைக்கலை, நீ முளைக்க வைக்கலை, அவர் ஒரே நாளில் முளைச்ச அந்த ஆமணக்கு செடி போயிட்டேன்னு இவ்வளோ கவலைப்படுகிறிய. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கும் அதுவான பேர் இருக்கிறாங்களே, அந்த நினைவைக்காக
நான் பரிதெய்யாமல் இருப்பேனோ, பரிதெய்யாமல் இருப்பேனோ? பரிதவிக்கிற தேவன், பரிதவிக்கிற தேவன். நினிவே பட்டணத்துக்காக பரிதவிச்சார். ஜனங்கள் அழுது கேட்டாங்க, பாஸ்டிங் போட்டாங்க. ஆண்டவரை ஜனங்களை விடுவிச்சிட்டார். இவன் ஒன்று செத்து ஒன்று இருக்கான். ஆண்டவர் சரியான பாடம் போட்டி அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த யோனாவை சாக விடலை ஆண்டவர். அங்கே தண்ணியில் கடலில் போகும்போதும் எண்ணெயை தூக்கி கடலில் போட்டுருங்க செத்துறணும்னு நினச்சான். அங்கேயும் கடலை விழுந்தாலும் ஆண்டவர் சாக விடலை. நீ எங்கே போனாலும் சாக விட மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும், அப்போ தான் எடுப்பார தவிர அது வரையில் எங்கேயும் நீ போக முடியாது, சாகவும் முடியாது. அந்த யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து முடித்தார். நினிவே பட்டணம் அத்தனையும் மனம் திரும்பினது. அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். அன்பு பிள்ளைகளே, அதனால் கவலைப்படாதுங்க. நீங்கள் ஜீவ பிரிடம் மரண வரையும் உண்மையாக இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் அப்படி செய்கிற கண்டிப்பாக செய்வார். அதிசயம் செய்கிறவர். எத்தனையோ பாடுகளை பத்திரம் அதெல்லாம் இல்லை. இயேசுவின் அன்பு பெரியது. அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஜீவனே கொடுத்துட்டார, பின்ன ஏன் நீ சாகணும்? அந்த ஆட்டோகரங்களுக்கு ஆறுதல் சொல்லி சாகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆட்டுன்னு பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவன். நல்ல கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ. கண்களை மூடி பாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எத்தனை உபத்திரம் பாடு வந்தாலும் மரண பரியந்தம் நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவேன். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவர் சம்மத்தில் கேட்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தருவார். அன்பு பிள்ளைகளே, அவர் கைவிட மாட்டார். இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிட்டப்பா. எத்தனை பாடு வந்தாலும் அல்லேலூயா, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி அந்த பிள்ளைகள் மரண புரிந்த உண்மையாக இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ. லைட்டு சே கமலா சந்துரா ஐட்டை மே ஷேரே பௌதனா ஜியாரக்கலா ஐட்டோ சங்கல கம்தர ஜியாரக்கர பாவர் நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை ஃபாதர். தேங்க்யூ மை டேடி. நன்றி ஏசப்பா. கரத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவர் அதிசயம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். ஜீவ கிரீடம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. கடைசுவரை உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. மரண பரிந்த உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. கொஞ்ச நாள் தான் உபத்திரம். இந்த உபத்திரத்தை எடுத்து போட்டுங்கப்பா. சீக்கிரமாக உபத்திரத்தை எடுத்து போட்டுங்க. சீக்கிரமாக கண்ணீரை மாற்றுங்க. சீக்கிரமாக பிரச்சனைலாம் மாற்றுங்க. சீக்கிரமாக அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவருக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருப கமலா சந்துரா ஐட்டோ ஷீபாலா கௌரமா லைட்டோ ஜடேமே சே ஐட்டோ ஷியாலா பௌதனா ஜியாரக்கரா ஐட்டமா ஷாலா பௌதரா பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த தங்க கிரீடத்தை, அந்த வாடாத கிரீடத்தை, அந்த மகிழ்ச்சியின் கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ. கிருபலகரா தூனா மந்துரா ஐட்டோ ஷியாரா பௌதனா ஜியாரக்கரா பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். பெரிய காரியங்களை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மெயிலாடு கிருபை சொன்னுகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.